சங்கீத புத்தகம் 138 சங்கீதம் 2 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சங்கீதக்காரர் அழகாக சொல்கிற ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும், தேவனுக்கு ஏராளமான பிரஸ்தாபங்கள் என்று ஏராளம் இருக்கிறது. ஒவ்வொன்றாக சொல்லலாம். அவருடைய பிரஸ்தாபத்தெல்லாம் எடுத்து பேசப்போன நாட்கள் பார்த்தா அது போதாது. ஏராளமான பிரஸ்தாபங்கள் இருக்குது. ஆனால் அவ்வளவு பிரஸ்தாபத்திலையும் சங்கீதக்காரர் சொல்கிறார், தாவீது சொல்கிறாரு, உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆகுதான் இங்கே கூட தாவீது சொன்னது போல நாமும் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகின்றோம். மற்ற காரியங்கள் கொடுக்கின்ற நேரத்தை விட தேவனுடைய வார்த்தைக்கு அதிக நேரத்தை கொடுக்கின்றோம். இந்த அளவுக்கு தேவன் அவருடைய வார்த்தையை பிரஸ்தாபம் பண்ணுகிறாரோ அதே போல் நாமும் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை உயர்த்துகிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். போன வாரம் வரையிலும் பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தை செய்கின்ற பல மகத்துவமான காரியங்களை பார்க்க ஆரம்பித்தோம். அதில் அந்த வசனத்தை எப்படி நம்ம பேச வேண்டும், நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு எப்படி அற்புதங்களையும் அசாத்தியங்களையும் நம்முடைய வாழ்வில் செய்கிறது என்று சொல்லி நாம் ஏராளமான சத்தியங்களெல்லாம் நம்ம படிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையினுடைய மகத்துவங்களும் தொடர்ந்து நம்ம பார்க்க போகின்றோம். அதாவது தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னால், அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளது, படைக்கக்கூடிய ஒரு ஆற்றல், உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. நம்ம கையில் வச்சுருக்கிற வேதத்தை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அற்பமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம கையில் வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை, இது உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது. ஆரம்பத்தில் ஆதியிலே அவருடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் உருவாக்குனது. இன்னும் சொல்லப்போனால் எபிரேயர் 11 அதிகாரம் 3 வசனத்தை நாம் படிப்போம். எடுத்துக்கொண்டீர்களா? சேர்ந்து படிப்போம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது காணப்படுகிறவைகள், இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற எல்லாமே தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒரு காரியத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆகுதான் வானங்களும் பூமியும் அவைகள் தானாக தோன்றிவிடவில்லை. ஒருவேளை சயின்ஸு அறிவியலும் விஞ்ஞானமும் சில நேரத்தில் என்ன பண்ணணும்னா பல காரியம் சொல்லும், இது இப்படி தான் வந்துச்சு, அது அப்படி தான் வந்துச்சு, இதிலிருந்து இது வந்துச்சு, அதிலிருந்து இது வந்துச்சுன்னு சொல்லி அறிவியலும் விஞ்ஞானமும் பல காரியத்தையும் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்கின்றது வானமும் பூமியும் தானாக தோன்றவில்லை, அது பாட்டுக்காக வந்துச்சு அப்படின்னு வாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் கையில் கட்டியிருக்கிற வாட்சி அது பாட்டுக்காக உங்கள் கையில் உட்காந்துச்சா? ரோட்டில் நடந்து போகும்போது அப்படியே இந்த படத்தில் வர கிராஃபிக்ஸ் மாதிரி அங்கங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே பாகங்கள்லாம் டக் 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 டக்குன்னு எல்லாம் ஒன்றாகி அப்படி அன்றைக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே உங்கள் கையில் உட்காந்து டக்குன்னு கையில் மாட்டிக்கிச்சா? தானாக கையில் ஒட்டுனுச்சா? கையில் இப்போ கையில் வாட்சி கட்டியிருக்கோம், தானாக கையில் வாட்சை உட்காந்துச்சா? சொல்லுங்கள், கேட்டு பாருங்கள். வாட்ச் தானாக யாருடைய கரங்களிலும் உட்காரவில்லை. அந்த வாட்சை முதலாவது ஒரு நிறுவனம், பல கம்பெனிஸ் இருக்குது, பல ஆட்கள், பல கம்பெனி, பல நிறுவனங்கள் பாருங்கள். இன்றைக்கி வாட்சில் ஏகப்பட்ட நிறுவனங்கள் வந்துடுச்சு. ஒவ்வொரு நிறுவனங்களும் அதனுடைய பொருளை வாங்கிட்டு வராங்க, அதுக்குன்னு பல ஃபேக்ட்ரியை வைக்கிறாங்க, சில ஆட்களை நியமிக்கிறாங்க, பெரிய ப்ராசஸ் நடக்குது. நம்ம கையில் கட்டிருக்கிற வாட்ச் சும்மா சிம்பிளாக இருக்கும், ஆனால் இதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இருந்து பெரிய அளவுக்கு இதை உற்பத்தி செய்கிறார்கள். அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறோம்,
விளம்பரம் வருது. விளம்பரம் வந்து பிற்பாடு என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ அதை என்ன பண்ணுறோம், ஆர்டர் பண்ணுறோம், போகிறோம், பார்க்குறோம். அதை வந்து காசு கொடுத்து, சில பேர் வந்து காசு கம்மியாகுவாங்க, சில பேர் காசு அதிகமாக வருவாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பந்தாவுக்குன்னே சில பேர்லாம் ரொம்ப காசு கொடுத்தலாம் இந்த 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 வாட்சை வாங்கினா அந்த வாட்சை வாங்கினா சொல்லி போடுவாங்க. சரி, ஓகே, அது நேரத்தை கடத்த விரும்பலை. என்ன சொல்ல வரேன், சிம்பிளாக ஒரு விஷயம்தான். அதேமாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் சொன்னால் எதுவும் தானாக வரவில்லை. ஒரு எடுத்துக்காட்டு தான் வாட்ச் சொன்னேன் இல்லைங்களா. இங்கே இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த உட்கார்ந்துருக்கிற நம்ம சுற்றிலும் பார்க்குற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எதுவும் தானாக வரவில்லை. பக்கத்தில் சொல்லுங்கள், எதுவும் தானாக வரல. ஒன்று தெரியுங்களா, நீங்கள் கூட தானாக ஏதோ வரல. நீங்கள் திடீர்னு அப்படியே போயிட்டு இருந்தோன்னா திடீர்னு எங்கள் வீட்டில் வந்து குழந்தை வந்துருச்சிங்க, அப்படியே எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பெட்டில் வந்து குழந்தை படுத்துதான் இருக்குதுன்னு யாரோ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கும் பெரிய ப்ராசஸ் இருக்குது, பெரிய வேலைகள் இருக்குது. எதுவுமே தானாக வந்தது என்று நாம் சொல்லிவிட முடியாது. இந்த பூமியில் வருகின்ற எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றுடைய மூல காரணம், அதனுடைய ஃபவுண்டைன், அதனுடைய காரியம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆரம்பமாகின்றது. ஆமென். ஆகுதான் வேதத்தில் போடப்பட்டிருக்குது, தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனமே எதுவும் தானாக வந்தது என்று வேதம் சொல்ல விரும்பவில்லை, சொல்ல வரவில்லை. சத்தியம் என்ன, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ வானம் பூமி எவ்விதமாக உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி தான் எபிரேயர் சொல்கிறாரு. தேவனுடைய வார்த்தையினால், விசுவாசத்தினால் அவைகள் உருவாக்கப்பட்டது. அப்போ தேவன் வந்து எல்லாவற்றையும் எப்படி உண்டாக்குனார் வேதத்தில் பார்க்குறோம். ஆதியம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து படித்தாலே எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது. எல்லாமே பேசுகிறார், பேசி இது வரட்டும், இது உண்டாக கடவுது, இது முளைப்பிக்க கடவுது, இது வரக்கடை, இது இது சொல்கிறாரு. சொல்ல சொல்ல தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா சில சென்டென்ஸ் மாறி, சில சென்டென்ஸில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஆங்கில பைபிள் பார்த்தீங்கன்னா காட் செட் ஸ்டார்டிங்கில் போடப்பட்டிருக்கும். தமிழில் லாஸ்ட்டில் வரும், உண்டாக கடவுது என்றார்னு சொல்லி கடைசியில் முடியும். நான் ஆங்கில வேதாகமம் ஸ்டார்டிங்கில் காட் செட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே புள்ளி வச்சு சொல்லுவாங்க. வந்து காட் செட் என்ன சொன்னார், இந்த 6 நாள் என்ன சொன்னார், அவர் சொன்னது தான் இந்த பூமியில் அப்படியே வந்தது. ஆகவே இந்த பூமியில் எல்லாம் வந்ததற்கு காரணம் தேவன் சொன்னார், எல்லாம் வந்தது. அப்போ உலகங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது, உலகங்கள் கூட எப்படி உருவாக்கப்பட்டது சங்கீதக்காரன் சொல்கிறாரு. படிப்போம், எடுத்து படிங்க. சங்கீதம் 33:6 வசனம். இப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார், சரி ஆதியாகமம் ஓகே, அது ரைட்டுங்க, ஆரம்பத்தில் அப்படி தான் பைபிளில் ஸ்டார்ட் பண்ணும்போதே வேறு ஏதாவது தென்படக்கூடாதுன்றதுக்காக அப்படி எழுதி வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கலாம். அது மட்டும் இல்லை, பிற்காலத்தில் வேதத்தை எழுதுகிற ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிச்சா 33:6 வசனம், கர்த்தருடைய வார்த்தையினால், கவனிங்க, என்னது கர்த்தருடைய வார்த்தையினால், சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தையினால். கவனிச்சிங்களா, எல்லாமே எப்படி வந்துச்சு படிங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன வந்துச்சா, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் தானாக வரவில்லை, எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையினால் வானங்களும் பிற்பாடு அவருடைய வார்த்தையினால் வானங்களும் அவைகளுடைய வாயின் சுவாசம் அவர்கள் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ஆகவே தேவ பிள்ளைகளே, எப்படி தேவன் இந்த பூமியை வார்த்தையினால் உண்டாக்குனாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் வார்த்தையின் மூலமாக நல்ல எதிர்காலத்தை நமக்குள் உருவாக்க விரும்புகிறார். இன்றைக்கு தேவன் ஏன் நம்மளை இங்கே கூட்டி வந்திருக்கிறார், ஏன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், அதே தேவன் எப்படி ஆரம்பத்தில் வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரோ அதே போல் இன்றைக்கு உட்கார வச்சு நமக்கு வார்த்தையினால் நமக்குள் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் தேவனாகிய இயேசு நமக்குள்ளாக வாசம் பண்ணுகின்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு
வேதத்தில் ஒரு பெயர் இருக்குது, பல பெயர் இருக்குது. நம்ம பாட்டெலாம் பாடணும், அழகானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், நல்லா அழகாலாம் பாடுறோம். நிறைய வார்த்தைகள் இருக்குது, நிறைய சென்டென்ஸ் இப்படி போயிட்டு பேசிட்டே போகலாம். இயேசுவை பற்றி நிறையா நம்ம பாடணும். வர்ணிக்க வார்த்தை இல்லை, அவர் வர்ணிக்க அவ்வளோ இருக்குது. ஆனால் வேதம் அவர் வர்ணிக்கும் போது ஒரு 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 பேர் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அவருக்கு பேர் என்னவா? கிறிஸ்து. என்ன கிறிஸ்து? வார்த்தையாகிய கிறிஸ்து. இயேசுவுக்கு ஒரு பேர் இருக்குது, அவருக்கு பேர் என்ன? வார்த்தையானவர். சொல்லுங்க, இயேசுவுக்கு ஒரு பெயர் இருக்குது. சொல்லுங்க, பல பெயர் இருக்குது. அதுல ஒன்று வார்த்தையானவர். ஒரு பேர் தான், இயேசு மட்டும் கிடையாது. இயேசுவுக்கு பல அவருடைய குணாதிசயங்கள் விளக்கின்ற பல அர்த்தங்கள் உண்டு, பல பெயர்கள் உண்டு. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்குள் சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது. அதே போல கிறிஸ்துவும் கூட தேவனுடைய வார்த்தையாகவே இருக்கிறார். பைபிளை படிப்போம் ஒரு வசனம் படிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் போவோம். அங்கு என்ன சொல்றாரு யோவான்? என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்துவை குறித்து? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 வரையிலும். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இது ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியும் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன? இயேசு பேரே அவருக்கு இயேசு கிறிஸ்து தான். இயேசு என்று பெயரிடுவார்கள் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற பேர் தான். அந்த இயேசுவுக்கே ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பல பேர். அதான் 10,000ங்களில் சிறந்தவர். 10,000 என்ன பேர் போயிட்டே போகலாம், நிறைய இருக்குது. இந்த 1000 ஸ்தோத்திர பிள்ளைகள் சொல்லும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பேர் அந்த பேர் சொல்லிலாம் சொல்லுவாங்க. நல்லது தான், தப்பு கிடையாது. அதெல்லாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும், அதை எண்ணிலாம் துதிக்க வேண்டும், கர்த்தரை புகழ வேண்டும். ஆனால் இயேசு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் வேதம் வெளிப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆமென். இன்னும் கொஞ்சம் அப்போஸ்தலனாகிய யோவான் இன்னும் எப்படி வர்ணிக்கிறார் இயேசுவை? யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். வெளிப்படுத்தல சொன்னார், கடைசி காலகட்டத்தில் எழுதும்போது இப்படி எழுதுறாரு. அதுக்கு முன்பாக சுவிசேஷத்தை எழுதும்போது என்ன சொல்றாரு படிப்போம், படிச்சுட்டு வருவோம். நம்ம ஆராதிக்கிற இயேசு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். படிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. கவனிங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. வார்த்தை எங்க இருந்தது? தேவனிடத்தில். அப்புறம் அந்த வார்த்தை தேவனாய், வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். கவனிச்சீங்களா? வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக. அப்ப வார்த்தை தேவனாக என்று சொன்னால் இயேசு தேவனாக இருந்தார். வார்த்தைக்கு இயேசுவுக்கு ஒரு பெயர் வார்த்தை. வேதத்தில் அதே யோவான் சுவிசேஷம் எழுதும்போது வார்த்தை, அந்த வார்த்தை அவரிடத்தில், அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். நாம் ஆராதிக்கின்ற இயேசு வார்த்தையானவர், வார்த்தையாகிய கடவுள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுல 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி. அந்த வார்த்தை புரிதலா சொல்லுங்க. வார்த்தை வசனம் புரித. வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி இப்ப எங்க இருக்குதுன்னா, யார் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த வார்த்தையை ஆண்டவராக அங்கீகரித்தார்களோ. கவனமாக நான் நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. யார் யாரெல்லாம் இயேசுவை வார்த்தையாக ஏற்றுக்கொண்டார்களோ, வார்த்தையாக அங்கீகரித்தார்களோ, வார்த்தையாக உள்ளே ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களுக்கு இயேசு ஆண்டவராக நாம் அவரை அங்கீகரித்திருக்கிறோம். இயேசுவை ஆண்டவராக நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துதான் வார்த்தை என்று யார் யாரெல்லாம் அங்கீகரிக்கிறீர்களோ, அவர் நாமும் நம்முடைய வாழ்வில் கடவுளாக, தேவனாக, ஆண்டவராக நம்முடைய வாழ்வில் வைத்திருக்கிறோம்.
ஆகவே இந்த இயேசு தான் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையுடையவர். இந்த இயேசு சகலவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை நிறைந்தது என்பதுதான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள். அப்போ நம்முடைய வாழ்விலே இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்வில் ஆண்டவராக இருக்கும்போது, நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்விலே எதெல்லாம் நடக்க வேண்டுமோ அத்தனை காரியமும் நடத்தி நிகழ்த்தக்கூடிய ஆண்டவராக இயேசு இருக்கிறார். என்றைக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவ உள்ளத்தில் ஆண்டவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, நான் சொல்கிறேன், அதுதான் நம்முடைய வாழ்வில் உண்டாகின்ற முதல் ரட்சிப்பின் அனுபவம். என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வார்த்தையை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க. ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளேயே உள்ளே வர ஆரம்பிக்கிறீங்க. ஆண்டவர் என்று அங்கீகரித்து, ஆண்டவர் என்று என்றைக்கு இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, ஆதியிலே சிருஷ்டித்த வார்த்தை, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தார் என்பதை அங்கீகரித்து நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்கே நாம் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக நுழைந்து விட்டோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்லக்கூடியது ஏதோ ஒரு பாவ அறிக்கையோடு நின்று விடுவது கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம்? ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால், ஆமாம் நான் ரட்சிக்கப்பட்டேங்க, பாவத்தெல்லாம் 1 by 1 அறிக்கையிட்டேங்க. அதாவது பாவத்தை ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது அவர் பாவத்தை அறிக்கையிடுறதுனால ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்பட்டதுனால பாவத்தை அறிக்கையிடுறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர், அதாவது நம்முடைய வாழ்வில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாவ அறிக்கையினால் ஒருவர் ரட்சிக்கப்படுவது கிடையாது. சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை நிறைந்த தேவனுடைய வார்த்தையை நமக்குள் ஏற்றுக்கொள்ளும் போது, அங்கீகரிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். அப்படி ரட்சிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வில் ஏதாவது தவறுகள், பாவங்கள் செய்யும் போது அதை அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. அதே யோவான் நிருபங்கள் எழுதும்போது சொல்கிறார், பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்லுவோம் என்று சொன்னால் நமக்குள் சத்தியம் இருக்காது. ஆகவே நம் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். நம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாரே என்று சொல்லி யோவான் புது ஆட்களுக்கு சொல்லலை, யோவான் விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அவரால் புரிஞ்சுக்கணும், பாவ அறிக்கை யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு பாவ அறிக்கை தேவை கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவேளை தவறு செய்வீர் என்று சொன்னால் நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடம் சரண்டர் அடைய வேண்டும், சரணடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம கிறிஸ்துவர்களாக நாம் இன்றைக்கு வெறும் பாவ அறிக்கை செய்து விட்டு திருப்தி அடையக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவராக அங்கீகரிப்பதில் தான் கிறிஸ்துவ ஜீவியத்தின் வெற்றி நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இயேசுவை வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நம்மை வார்த்தைக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். என்றைக்கு நீங்கள் உங்களை வார்த்தைக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அப்போ உங்கள் வாழ்விலே வார்த்தைக்கு முதலிடம் தர ஆரம்பித்து விடுகிறீர்கள். இப்படி தர ஆரம்பிக்கும் போது சிருஷ்டிப்பின் வல்லமை உங்களுக்குள் செயல்படுவதற்கு நீங்கள் உங்கள் வாழ்வில் அனுமதி அளிக்கிறீர்கள். யார் யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார்களோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அத்தனை பேருடைய வாழ்விலும் இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் வாழ்விலே பல காரியத்தை சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ளே உட்காந்துருக்கிறோம். பல காரியத்தில் தொய்ந்து போய், பல காரியத்தில் ஏமாற்றப்பட்டு, பல காரியத்தில் வெட்கப்பட்டு, அவமானப்பட்டு, நொந்து நூலாகலாம் உட்காந்துருக்கிறோம். எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதா, எனக்கு முன்னேற்றம் இருக்கிறதா, எனக்கு நிச்சயம் ஒரு விடிவு காலம் இருக்குதா என்றெல்லாம் ஒரு பெரிய கேள்வியோடு உட்காடுறோம். ஆனால் இந்த வார்த்தையானவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எந்த கேள்வியோடு வந்திருக்கிறீர்களோ அந்த கேள்விக்கான காரியத்தை உங்கள் வாழ்வில் உருவாக்குகிறவராக இருக்கின்றார். ஆமென். நீங்கள் எந்த தேவைகள் வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு உங்கள் தேவைகள் நன்றாகவே தெரியும். உங்கள் பிரச்சனை, உங்கள் கஷ்டம், பாடு, வேதனை, வெட்கம், அவமானம், உங்களை நீங்கள் தள்ளப்பட்டது, கீழே எரியப்பட்டது, தூக்கி எறியப்பட்டது எல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எது நிமித்தமாக நீங்கள் தூக்கி எறியப்பட்டீர்களோ, அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்துல உங்களை நிலைநிறுத்தி, உங்களை சிருஷ்டித்து, உங்களை உருவாக்கி, உங்களை புதுமையாக்கி, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று தேவன் சொன்னார் அல்லவா, அந்த காரியத்தை உங்கள் வாழ்வில் செய்து எதெல்லாம் நெகட்டிவாக, எதெல்லாம் பிற்போக்காக உங்கள் வாழ்வில் போனதோ அந்த எல்லா கட்டத்தையும் முற்போக்காக மாற்றக்கூடியவர் தான் நம்முடைய சிருஷ்டிக்கும் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவானவர்.
இப்போ நீங்கள் பல காரியத்தில் நீங்கள் ஏமாந்து தொய்ந்து போய் வந்திருக்கலாம். எனக்கு வாழ்க்கை இருக்குதா, விடிவு காலம் இருக்குதா? இருக்குதுங்க. உருவாக்கக்கூடிய தேவன், உருவாக்குகின்ற இயேசு, உருவாக்கக்கூடிய வார்த்தை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. உங்களை உருவாக்குவார். ஒரு வியாதியின் பலவீனத்தில் இருக்கலாம், சில இடத்துல கடனின் பிடியில் இருக்கலாம், சில இடத்துல மக்கள் நமக்கு நம்முடைய வாழ்வில் பண்ண பல டார்ச்சரான காரியங்கள் இருக்கலாம். இதிலிருந்து விடிவு காலம் இல்லையா என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், வார்த்தையாய் கிறிஸ்து உங்கள் வாழ்வில் இருக்கின்ற அத்தனை காரியத்தையும் சரியாக மாற்றுகிறவர், வணைகிறவர், புதுசாக தேவன் மாற்றுகிற தேவனாக இருக்கின்றார். ஆமென். ஆகவே உங்களுடைய வாழ்விலே நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நடக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய வாழ்விலே எல்லா காரியத்தையும் உருவாக்குவதற்கு தேவனுக்கு நாம் அனுமதி கொடுக்கின்றோம். கவனமாக கேளுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நான் ஆரம்பத்தில் நிறைய சொல்லியிருக்கிறேன். திரும்ப அந்த இடத்துக்கு போக வேணாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் ஆவி புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு விட்டது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகின்றான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. நம்ம ஆவியிலே சூப்பர்மேன், ஆவியிலே ஒரு புது இனமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த மனம் அது ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஆபத்தில், மனம் ஒரு ஆபத்தில் இருக்குது, மனம் பிரச்சனையில் இருக்குது. நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவியில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா மனம் மறுரூபமாக வேண்டும். மனம் அநேக மாற்றங்களை பார்க்க வேண்டும். மனம் மாற வேண்டும். மனதிலே மாற்றத்தை உண்டு பண்ணுவது என்ன? தேவனுடைய வார்த்தை. ஆமென். இப்போ தேவனுடைய வார்த்தை வரும்போது உங்கள் மனதை ரினியூ பண்ணுகின்றது, உங்களுடைய மனதை உருவாக்குகின்றது. உங்களை மனம் சில இடத்துல பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய மனம் இன்னும் இந்த பழசாவே இருக்கும், பழைய மனதாகவே இருக்கும், பழைய யோசனையாகவே இருக்கும். அந்த காரியம் இந்த காரியம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்போ நடந்த சம்பவத்தில் எடுத்து இந்த மனம் என்ன பண்ணணும்னா ரீகால் பண்ணி திரும்ப அதை இழுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இங்கே இருக்கு சில பேரை கேட்டால் தெரியும், வந்து 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அதெல்லாம் உங்கள் மைண்ட் என்ன பண்ணும், திரும்ப கொண்டு வரும், வந்து திரும்ப இழுத்துட்டு வரும். ஆனால் தேவனுடைய வார்த்தையால் உங்கள் மனம் மறுரூபமாக்கப்படும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையால் உங்கள் மனம் புதிதாக சிருஷ்டிக்கப்படும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையினால் உங்கள் மனம் ஒரு புதிதாக உருமாற்றம் அடையும் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், அப்போது தான் உங்கள் வாழ்வில் இருக்கின்ற எல்லா பிற்போக்கான காரியத்திலிருந்து விடுதலையாகி ஒரு முற்போக்கான காரியத்திற்குள் நுழைகின்றவர்களாக மாறுவீர்கள். ஆமென். அதுதான் வசனத்தை ரிசீவ் பண்ணணும், வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் நாம் படிக்கின்றோம், லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அருமையான இயேசு கிறிஸ்துவின் தாய் என்று சொல்லக்கூடிய மரியாள் என்று சொல்லக்கூடியவங்க வாழ்விலே பெரிய அற்புதம் நடந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணமே என்னவென்று சொன்னால், இதுவரை நடக்காத ஒரு காரியம் அவர்கள் வாழ்வில் நடந்ததுக்கு என்ன காரணம்? எந்த புருஷனுடைய உதவியும் இல்லாமல் தேவகுமாரனை பெற்று எடுத்தார்களே, அதற்கு என்ன காரணம்? அத்தனைக்கும் என்ன காரணம் என்று சொன்னால், லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவருக்கு அடிமை என்ன? வார்த்தைக்கு அடிமை. ஹலோ, இங்கே இருக்கிற எல்லாரும் யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? இந்த அம்மாவை போல, அருமையான இயேசுவின் தாயாகிய மரியாளை போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும், நான் இயேசுவுக்கு அடிமை. ஆமென். எங்க நம்ம யாருக்கு அடிமைங்க? உலகத்தில் யாருக்கோ எவனுக்குள்ளாம் நம்ம என்ன பண்ணுறோம்? அடிமையாக இருக்கிறோம். எவனுக்குள்ளாம் ரசிகர்களாக இருக்கிறோம். நம்ம வந்து கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்து அதுலேருந்து விடுதலையாகி, நான் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அடிமை, என் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அடிமை. புரியுதுங்களா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு முடிஞ்சு ஏன் சொல்கிறேன்னா, நீ கிறிஸ்துவ சபை விசுவாசிகளே ஒரு வெறித்தனமாக வெறியர்களாக இருக்கிறாங்க சில ஆட்கள் மேலே வந்து. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கா இருக்கட்டும் என்றைக்கா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நீங்கள் அடிமையாக இருக்க உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். யார் என்ன சொல்கிறாங்க அது முக்கியம் கிடையாது, தேவன் என்ன சொல்கிறார். படிப்போம், தொடர்ந்து படிப்போம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றார். கவனிச்சிங்களா? அம்மையார் சொல்கிற ஒரு காரியம் பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு தாழ்மையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு ஹானரபுளான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? மதிப்பு நிறைந்த ஒரு மரியாதை நிறைந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா?
அவங்க சொல்கிறாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப சொல்கிறேன், யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அத்தனை பேரும் ஒரு நல்லவருக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம், அவர் கீழே இருக்கிறோம். இப்போ அடுத்து படிக்கிறோம், உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றால். இதாங்க இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு, கவனமாக கேளுங்க, இதுவரை சரித்திரத்திலேயே நடக்காத ஒரு காரியம் இங்கே நடக்குது. கவனமாக கேளுங்க, இதுவரை சரித்திரத்திலே நடக்காத ஒரு காரியம். உனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பேன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள். ஏசாயாவுக்கு அறிவிக்கப்பட்டது. உனக்கு ஒரு அடையாளம், நீ அடையாளத்தை கேட்டில, ஒரு அடையாளத்தை கொடுக்குறோம் பாரு. இதுவரை இந்த அடையாளத்தை நீ பார்த்ததே கிடையாது, என்ன ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று சொல்லக்கூடியது. யோசிச்சு பாருங்க, புருஷனுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் புருஷ உதவி இல்லாமல் பிள்ளைங்க பிறக்கவே முடியாது. ஆனால் அந்த காரியத்தையும் ஆண்டவர் பிரேக் பண்ணினார், அதையே உடைச்சார். உடைச்சி பெரிய ஒரு அற்புதத்தை அங்கே செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ பெரிய ஒரு மிராக்கிள் எப்படி நடந்துச்சு? இவ்வளோ பெரிய ஒரு அதாவது எந்த புருஷனுடைய உதவி இல்லாமல் எப்படி ஒரு தேவகுமாரனை இங்கு மரியாள் பெற்றெடுத்திருக்க முடியும்? நான் கவனமாக கேளுங்க, முக்கியமான ஒரு காரியமே, வார்த்தை அந்த அம்மாவுக்குள்ளாக ஒரு கருவை உருவாக்க ஆரம்பித்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தை தான் நமக்குள் ஒரு கருவை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கின்றது. நன்றாக புரிந்து. இப்படி பல காரியத்தில் நீங்கள் வந்திருக்கலாம், அத்தனை காரியத்துக்கும் தேவனுடைய வார்த்தை விதையாக இருக்கின்றது. அந்த வார்த்தை என்கின்ற விதை உங்கள் இருதயத்தில் விழும் என்று சொன்னால், அந்த விதை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையானது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு விளைச்சலை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த வார்த்தைக்கு இருக்கின்றது. ஆமென். வார்த்தை தான் அந்த அம்மாவுடைய வாழ்விலே பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து உருவாவதற்கு காரணமாக இருந்தது. இன்னொன்று சொல்லட்டுங்களா, அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் முழு உலகமுமே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் வித்து எங்க, ஆரம்பம் எங்க? ஒரு அம்மா வார்த்தைக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்து வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஏற்பட்ட அதிசயமும் அற்புதமும் என்று விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வரும்போதெல்லாம் இந்த அம்மனி மாதிரி, இந்த அம்மா மாதிரி, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது கர்த்தாவே. நான் சொல்கிறேன், இந்த நிலைமை இங்கே இருக்கிற ஒவ்வொருக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவன் எந்த ஒரு காரியத்தை பேசினாலும் நீங்கள் அடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆமென். என்னைக்காவது வசனம் இப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? இந்த மாதிரி வசனத்தை பேசியிருக்கிறீங்களா? உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஒவ்வொரு டைம் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தேவன் அந்த வார்த்தையை உணர்த்துவார். சில இடத்துல சில தேவன் பல விதங்களில் தேவன் நம்மோடு வார்த்தையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒன்று தெரியுங்களா, நான் பிரசங்கம் பண்ணலன்னு சொன்னால் கூட தேவன் வார்த்தையின் மூலமாக உங்களை இடைப்பட ஆரம்பிப்பார். எப்படி வேணாலும் இடைப்பட ஆரம்பிப்பாருங்க. நீங்கள் சும்மா அந்த டேன் பண்ணும்போது கூட தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். எந்த விதத்தில் கூட தேவனுடைய வார்த்தை வர ஆரம்பிக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை வரும்போதெல்லாம் அந்த ரிசீவிங் அந்த கெப்பாசிட்டி நமக்குள் உருவாக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ளாக உருவாக்க வேண்டும். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை வரும்போதால் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, என் அவமானம் நீங்கும் என்று சொல்லியிருக்கிறீர், என் வெட்கம் ஒன்றுமில்லாமல் ஆகும் என்று சொல்லியிருக்கிற உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது, என் வியாதி நீங்கும் என்று சொல்லி, என் பலவீனம் நீங்கும் என்று சொல்லியிருக்கிறீர், உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது, என் கடன் தீர்க்கப்பட்டு நான் அநேக ஜாதியிலே கடன் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர், உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு. எப்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தை வருகிறதோ உடனே நீங்கள் பிடிச்சிக்கணும், ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே. ஆமென். நல்லா கவனமாக கேளுங்க. இந்த 2 மணி நேரத்தில் ப்ரேயர் பண்ணதுலேருந்து முடிக்கிறவர்களும் தேவன் உங்களோட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க பிரசங்க நேரத்தில் மட்டும்தான் இடைப்படுறாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லா நேரத்தில் நீங்கள் வந்து உட்கார்ந்து அந்த செகண்ட்லேருந்தே தேவன் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் ஏதோ வேலை செய்ய நினச்சிட்டு இருக்கிறீங்களா?
நீங்கள் சர்ச்சுக்கு வருவது பெரிய வேலை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஏங்க நம்ம வேலை செய்கிறோம், நம்ம ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் தான் நமக்கு நம்ம தூங்கும்போது அவர் தான் நமக்கு வேலை செய்கிறாரு. எழுப்புறது அவர் தான், குளிப்பாட்டுறது அவர் தான், கொண்டு வரது அவர் தான், நடத்துறது அவர் தான். ஏன்னா நம்ம பார்ட் ஏதாவது இருக்குதா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் அவர் தான் நம்முடைய வாழ்வில் இறங்கி பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ கூட இந்த வேலையை உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறார். நான் சொல்லி இப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தை வரும்போதெல்லாம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் நமக்குள்ளே இருக்கணும். ஒவ்வொரு பாடல் வரும்போதெல்லாம் பாட்டு சும்மா ஏதோ இல்லைங்க, அந்த பாடல் மூலமாக உங்களோட பேச ஆரம்பிப்பார். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும். இவ்வளோ பேர் சேலம் சர்ச்சில் சில பேர்லாம் வந்து சாட்சி சொல்லுவாங்க, அந்த பாட்டை கேட்டேங்க, அந்த பாட்டில் அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டேங்க, அது என்னை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சது. சில பேர்லாம் பாருங்கள், அந்த வசனம் வருன்றதுக்காக அந்த வசனத்துக்காகவே எதிர்பார்த்து அப்படியே பாடிட்டே கவனிப்பாங்களாம். வார்த்தை இந்த பாட்டில் இருந்து ஆண்டு என்னோட பேசணும்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்களாம் பாருங்கள். அந்த வார்த்தை அதை பிடிச்சிக்குவாங்க. வந்து நான் சொல்கிறேன், இன்றைக்கு தேவன் உங்களோட பல விதங்களில் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். நீ நினைக்கலாம் வந்து இல்லை பிரசங்க நேரத்தில் மட்டும் இல்லை. நான் யார் சொன்ன பிரசங்க நேரத்தில் மட்டும்தானே? பிரசங்க நேரத்தில் பைபிளை வச்சு பேசுறதுனால உங்களுக்கு பப்ளிக்காக தெரியுது, பொதுவாக தெரியுது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நான் உங்கள் முன்னாடி காமிக்காத போதும் ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு வார்த்தையின் ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எஸ், ஆமென், ஐ ரிசீவ் இட் ஆண்டவரே, நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், நம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. ஆமென். அதுதான் கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால், மரியாள் வார்த்தையை ஆண்டவராக தனக்குள் ஏற்றுக்கொண்டாள். அதான் மிராக்கிளே, அதே அற்புதமே. அதுதான் சிருஷ்டிப்பின் வல்லமை. என்றைக்கு அம்மா மரியாள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களோ அன்னைக்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கு நீங்கள் வார்த்தையை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கே அந்த விதை, அந்த வார்த்தை வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. நீ நினைக்கிறீங்களா எனக்கோ ஒரு நாள்? அப்படி இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், விதை ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்குதுங்க. உங்களுக்குள் விதைக்கப்பட்ட வார்த்தை விதை என்ற வடிவிலே உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் அது விளையும். நிச்சயமாக அதனுடைய பலாபலன்களை நீங்கள் உங்கள் வாழ்வில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். புரியுதுங்களா? நம்ம கூட ஒரு நாள் இந்த மரியாதை போல தான் மேலான சந்திப்பை ரட்சிப்பின் மூலமாக பெற்றோம். அந்த வார்த்தையோடு ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு சந்திப்பை நாம் பெற்றோம். இங்கே உட்காந்துருக்க நம்ம எல்லாரும் பாருங்கள், என்றைக்கோ ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை நம்மை தொட்டது இல்லைங்களா? இங்கே உட்காந்துருக்கீங்களா? எப்படி வந்திருக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் மூலமாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆமென். புரியுதா? எப்படி வந்தீங்க? நான் சொல்லிங்க, இங்கே உள்ளே எப்படி வந்தீங்க? திடீர்னு அப்படியே ரோட்டில் போயிட்டு இருக்கு, திடீர்னு உள்ளே வந்தேன்னு சொல்ல முடியுமா? இல்லை. இங்கே உட்காந்துருக்க எல்லாருடைய ஹிஸ்ட்ரி வரலாறுலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற யாருமே நான் அப்படியே சும்மா வந்தெல்லாம் சொல்ல முடியாது. யாரோ ஒருவர் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருப்பார்கள். நான் எத்தனை பேர் சொல்ல முடியுது உண்மை இது ஆமான்னு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? மற்றவர்களாம் உங்களுக்கு வார்த்தை வரவே இல்லையா? பல விதங்கள்லங்க, பல விதங்களில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு தான் இருக்கிறார். சில ஆட்கள் மூலமாக, சில குடும்பத்தில் அவங்க அப்பா மூலமாக, அம்மா மூலமாக, அண்ணன் மூலமாக, தம்பி மூலமாக, தங்கச்சி மூலமாக, அக்கா மூலமாக, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறவினர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, நம்ம கடையில் வேலை செய்கிறவங்க மூலமாக, நம்ம கூட இருக்கிற ஒர்க்கர் மூலமாக, ஆமென், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மூலமாக, ஏதோ ஒரு விதத்தில். அப்புறம் நீங்கள் என்னைக்காவது கைப்பிரதி எடுத்து பார்க்கும்போது அந்த கைப்பிரதியை படிப்பதன் மூலமாக எவ்வளோ ஒருத்தர் சொல்லியிருக்கிற ஒரு டைம் கைப்பிரதி படித்தாங்க. அதில் ஒன்றும் இல்லைங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த வசனம் தாங்க என்னை தொட்டுச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய சீனிவாச பட்டாச்சாரி பெரிய பிரசங்கமே பண்ணுறார். அந்த ஒரு வசனத்தை வச்சு இந்த வசனம் எப்படி என்னை மாற்றிச்சு, அந்த வசனத்துக்கு நேரம் எப்படி கொண்டு போகப்பட்டேன் என்பதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். டிஜிஎஸ் தினகரன் அவர் எப்படி ரசிக்கப்பட்டார்? அவரும் ஒரு முறை அப்படி தான் தற்கொலைக்காக போயிட்டு இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிபெருக்கிற மூலமாக கேட்டு அந்த வார்த்தை உள்ளே போய் சரண்டர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆமென். புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தை வராமல் இல்லை. ஒரு முறை அப்படி தான் பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க தற்கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி தற்கொலை பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. தீ குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அப்போல்லாம் அந்த ரேடியோக்கள் இருக்கிற காலகட்டங்கள். அப்புறம் ரேடியோக்குள்ளே ஊழியர்கள்
ஒவ்வொருத்தரையும் பேச ஆரம்பிப்பாங்க பாருங்கள். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, ரேடியோவை நல்லா சவுண்டாக வைக்கிறாங்க. ஒருவேளை நம்ம தீ குளிக்கிறப்ப சீமனை ஊற்றி எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப நம்ம கத்தி யாராவது வந்து காப்பாற்றிட்டாங்கன்னா அப்புறமேட்டுக்கு படுற வேதனை ரொம்ப கொடுமையான ஒரு வேதையாக இருக்குன்னு சொல்லி வாயில் அடைச்சிக்கிட்டு அவர் சவுண்டை அதிகமாக வச்சு அங்கேருந்து சவுண்டை வச்சு தீப்பெட்டி எடுத்து கொளுத்த போகிற நேரத்தில், மகளே இன்று மரித்தால் நீ எங்கே போவாய், கரெக்டாக டக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? என்னடா இது, சாவுதான் முடியும், செத்தா நல்லா இருக்குன்னு நினச்சி சாக போகிறான்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்களே, மகளே இன்று மரித்தால் நீ அப்படியே நடுங்க ஆரம்பிச்சான் பாருங்க தீப்பெட்டியை. என்னடா இது, இன்னைக்கு மரிச்சானா எங்கே போ, ஒரு பெரிய கேள்வி. அந்தமா அப்படியே தீப்பெட்டியெல்லாம் கீழே வச்சுட்டு சரி என்னதான் சொல்கிறார் லாஸ்ட்டாக கேட்டுட்டு சாக்கலாம் அப்புறம் பொருத்திக்கலான்னு சொல்லி கேட்டா அந்த பிரசங்கத்தில் வாழ்வை பற்றி பேசுகிறாங்க, கேட்குறாங்க, கடத்தில் ரசிக்கப்பட்டுட்டாங்க, இயேசு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. தேவன் எப்படி வேண்டுமானாலும் அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த விதத்தில் தான், அந்த விதத்தில் கிடையாது. எவ்வளோ பேர் பாரு, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் வண்டியில் ஒட்டிருக்கிற ஸ்டிக்கர் மூலமாக எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுங்களா? எவ்வளோ பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க தெரியுங்களா? எவ்வளோ பேர் தேற்றப்பட்டிருக்கிறாங்க தெரியுங்களா? நிறைய சாட்சியை கேட்குறேன் வந்து, இந்த மாதிரி போனங்க, ரொம்ப கவலையாக போனங்க, இந்த காரில் இந்த வசனம் இருந்துச்சுங்க, இந்த பஸ்ஸில் இந்த வசனம் இருந்துச்சு, இந்த லாரியில் இந்த வசனம் போட்டுருந்துச்சிங்க, அப்படியே அது என்னை மாற்றிடுச்சிங்க. ரோட்டில் போகிறப்ப அப்படியே செவுத்து ஒருத்தர் இந்த வசனம் இருந்துச்சுங்க, என்னை மாற்றிடுச்சிங்க. அதுதான் பாருங்கள், அந்த சாட்சியை கிட்ட பிற்பாடு தான் எல்லோரும் இந்த செவுத்தில் சுவரில் மலைகளெல்லாம் வசனம் எழுத ஆரம்பித்தாங்க. வந்து எப்படியாவது யார் கண்ணிலையாவது படுச்சுமேன்னு சொல்லிட்டு வந்து, நான் சொல்கிற வசனம் இன்றும் வேலை செய்து கொண்டிருக்கிறது, உங்களை உருவாக்குகிறது. யார் யாரெல்லாம் அந்த வசனத்துக்கு மரியாதை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ, என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் அதை ஆண்டவராக உங்கள் வாழ்வில் அங்கீகரிக்கிறீர்கள். ஆமென். வசனத்தை ஏற்றுக்கொண்டாலே அடுத்தது என்னன்னா, அதுதான் என் எஜமான், அதான் எங்கள் பாஸ். யார் பாஸ்? உங்கள் பாஸ் யார்? தேவனுடைய வார்த்தை. அதுதான் உங்களுக்கு உதவி செய்ய போது ஆண்டவராக இருக்க போகின்றது. ஆகவே தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவு இல்லாததுனால், தேவனுடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளாததுனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வு இது ஒரு சராசரி வாழ்வு போல தான் இருக்குது. நம்முடைய வாழ்வு அப்படி இருக்கக்கூடாது. தேவன் நம்முடைய வாழ்வில் உயர்ந்த நோக்கத்தோடு உயர்ந்த எதிர்காலத்தை நம்முடைய மனதில் வைத்து தான் வார்த்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார் என்று சொன்னால் எதுக்கு பேசிட்டு இருக்கிறார்? ஏதோ நேரத்தை கடத்துறதுக்கா? இது ஓய்வு நல்ல நேரம் போகணுன்றதுக்காகவா? நேரம் போக வேண்டும் என்பதற்காகவா? கிடையவே கிடையாதுங்க. தேவனுடைய மனதில் இருப்பதெல்லாமே அவருடைய வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கிறார். உங்களை முன்னேற்றணும், உங்களுக்கு நல்வழியை காமிக்கணும், உங்கள் நல்ல காரியத்தில் கொண்டு வரணும், உங்கள் மனதை புதிதாக்க வேண்டும். உங்களுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையினால் பல காரியத்தை உங்கள் உள்ளே சிருஷ்டிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. ஆமென். அது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள அவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டும். அதுதான் மரியாதை போல தேவன் நமக்கு வார்த்தையை வச்சிருக்கிறார், வார்த்தையை வைத்திருக்கிறார். அன்றைக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம், உபவாசம் பண்ணலாம், ஆனால் அதனால இல்லை பாருங்கள், சும்மா ஜெபம் பண்ணுறது, அதாவது ஜெபம்லாம் தப்புன்னு சொல்ல வரல. ஜெபமாக இருக்கட்டும், உபவாசமாக இருக்கட்டும், வார்த்தை இல்லாமல் சும்மா ஏதோ பேசிட்டு போகக்கூடாது. வார்த்தை உள்ளே போடணும், வார்த்தை உள்ளே கொண்டு வரணும். நம்ம பண்ணுற எல்லாத்துக்கும் வார்த்தை உள்ளே என்ட்ராகணும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும். ஆமென். வார்த்தையை முதலாவது நிறுத்துகின்ற ஒரு விசுவாசிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். வார்த்தை தான், வார்த்தைக்கான பண்ணணும். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், வீட்டில் சின்ன பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அங்கே பிரியாணி முக்கியமாக டெக்கரேஷன் முக்கியமான்றதை காட்டிலும் வார்த்தை கிடைக்குமா, வார்த்தை வருதா, வார்த்தை கிடைப்பாங்களா, வார்த்தை கொடுத்துட்டு போகிறாங்களா, அதில் ஆர்வமாக இருக்க வேண்டும். என்ன கிஃப்ட்டு கொண்டு வந்துருக்குறாங்க, சில பேர்லாம் கிஃப்ட்டு மேலேயே ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ பேக்கிங் பார்த்தா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இல்லைங்க. நாங்களாம் உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த பைபிள் கொண்டு வருவோம். இதை பார்க்கும்போது நான் சொல்கிறேன், உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாத விலை மதிப்பற்ற ஒரு காரியத்தை தான் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை வரும்போது அதை பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வாதாரத்துக்கு உங்களை முன்னேற்றக்கூடிய உங்கள் வாழ்வில் பல காரியத்தில் தொய்ந்து போய் இருக்கலாம்.
அந்த நேரத்தில் நான் வார்த்தையை சுமந்து கொண்டு வருவோம். ஆமென். ஆகுதான் சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள், தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஆகுதான் ஊழியக்காரங்கள் வீட்டுக்கு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆஹா அவங்க வந்துட்டாங்க, தேவனுடைய வார்த்தை வருது, தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வர போகுது, என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை நீக்க போகுது. ஆமென். புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் எந்த பக்கம் திரும்பினாலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பெரிய ஊழியத்தை செய்கிறது. என்ன ஊழியம் என்று சொன்னால், உங்கள் வாழ்வில் இருக்கின்ற எல்லா காரியத்தையும் உருவாக்கக்கூடிய தன்மை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அதை தேவனுடைய வார்த்தை ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக நமக்கு ஊழியம் செய்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே வார்த்தை நமக்குள்ளாக சிருஷ்டிப்பின் கிரியைகளை நடப்பிக்க விரும்புகிறது, நம்முடைய வாழ்வில் அநேக காரியங்களை உருவாக்க விரும்புகிறது, நம்முடைய சுற்றிலும் இருக்கிற உலகத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறது. ஆமென். வார்த்தை இல்லாமல் எது செய்தாலும் அவைகள் எல்லாமே வீண் தான், வேஸ்ட்டு. புரியுதுங்களா? வார்த்தை இல்லாமல், திரும்ப சொல்கிறேன், வார்த்தை இல்லாமல் எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் செஞ்சாலும் அவ்வளவு பணமும் வேஸ்ட்டு, வார்த்தை இல்லாமல். ஆகவே இங்கே இருக்க நான் சொல்கிறேன், விசுவாசி சொல்கிறேன், வீட்டில் ஒரு சின்ன ஒரு காரியம் பண்ணால் கூட வார்த்தை கொண்டு வரக்கூடிய எங்களை விரும்புங்க. அவங்க வார்த்தையை சொல்லட்டும். அந்த வார்த்தையால் தான் இனிமேல் குடும்பத்தில் நடக்க போகிற எல்லாமே அந்த வார்த்தையை கொண்டு தான் நடக்கப் போகிறது என்பதை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். புரியுதுங்களா? அப்போ வார்த்தை கிறிஸ்துவாக இருந்து நமக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆகியோர் தான் வேதத்தில் படிக்கின்றோம். படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் படிப்போம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு. கவனிச்சிங்களா? கவனமாக கேளுங்க. எடுத்துக்கிட்டீங்களா? முதலாவது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தாச்சா? ஹலோ, இருக்கிறீங்களா? எடுத்துட்டீங்களா? படிங்க பாங்க சிஸ்டர், படிங்க பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது. புரியுதுங்களா? எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல். கவனிச்சிங்களா? ஏதோ ஒரு பாஸ்ட் ஏதோ ஒரு மனுஷன் சொல்றாரு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாம தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே. கவனிச்சிங்களா? இங்க வர நீங்க தேவன் நாங்கள் வசனம் சொல்லும்போது ஏதோ பாஸ்ட் சொன்னாரு, பாஸ்டுடைய வசனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, பாஸ்டம்மா சொன்ன வசனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது கர்த்தரோடு பேசின ஒரு வார்த்தை, இது கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? யாரோ ஒருத்தவங்க பேசுனாங்க, இவங்க பேசுனாங்க, அவங்க பேசுனாங்க, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை இன்றைக்கு கர்த்தரே என்னோடு பேசினார். ஆமென். இந்த மனநிலை உருவாக வேண்டும். பாஸ்ட் பேசினாரு அது வரக்கூடாது. யார் வரணும்? அந்த இடத்துல கர்த்தர். படிப்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஆமென். விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளாக அது பலனும் செய்கிறது. வித் சூப்பர் ஹியூமன் எனர்ஜி. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளாக ஒரு சூப்பர் ஹியூமன் எனர்ஜிவே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல். சொல்லுங்க, சூப்பர் ஹியூமன். ஹியூமன்னா மனிதர்கள், ஹியூமன்னா மனிதர்கள், எனர்ஜி. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதர்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியதே, உற்சாகம் கொடுக்கக்கூடியதே, தைரியத்தை கொடுக்கக்கூடியதே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே தேவ வசனம்தான் உங்களுக்குள் வல்லமையாய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனமாக கேளுங்க. உங்களுக்குள்ள தேவ வசனம் வல்லமையாய் வேலை செய்கிறது. பக்கம் சொல்லுங்க, எனக்குள்ளே தேவனுடைய வசனம் வல்லமையாய் வேலை செய்கிறது. பக்கம் சொல்லுங்க, தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே வல்லமையாய் வேலை செய்கிறது. ஆமென். தேவனாகிய கிறிஸ்து உங்களுக்குள் செயலற்று இருக்கவில்லை, ஒண்ணுமே பண்ணாம சும்மா இல்லை. தேவன் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து அப்படியே சும்மா கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கல, தெரியுங்களா? இரவும் பகலும் நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆகவேதான்
இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. எதுக்காக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது? 24 hours எனக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அதுதான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் செயலற்று போகவில்லை. கிறிஸ்துவும் சும்மா இல்லை, தேவனுடைய வார்த்தை ஏதோ சும்மா உங்களுக்குள்ள இல்லைங்க. மனித சக்திக்கு அப்பாற்பட்டு நமக்குள் தேவனுடைய வார்த்தையும் கிறிஸ்துவும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சிச்சிங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய வார்த்தை நமக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் இந்த அம்மா மாதிரி, மரியாள் மாதிரி உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், சிருஷ்டிக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய வார்த்தை உங்களுக்குள் சும்மா இருக்காது. அது பெரிய பெரிய வேலைகளெல்லாம் உங்களுக்காக செய்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். 1 தெசலோனிக்கர் 1:5 படிங்க பார்க்கலாம். 1:5. நீங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, கவனிங்க, வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. கவனிச்சிங்களா என்ன சொல்றாருன்னு? கவனிச்சிங்களா? தேவனுடைய வார்த்தை வல்லமையோடு விசுவாசிகளுக்குள் வந்தது. வல்லமையோடு உங்களுக்குள் வந்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த பிரசங்க நேரம் என்று சொல்லக்கூடியது வல்லமையோடு உங்களுக்குள் தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்கின்ற ஒரு நேரம். இந்த வல்லம் இந்த உலகத்தில் வேறு யார்கிட்டையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. தெசலோனிக்க மக்களுக்கு மட்டுமல்ல, கொலோசிய மக்களுக்கு என்ன சொல்கிறார்? கொலோசியர் 1:6 அந்த பட்டணத்துக்கு என்ன சொல்கிறார்? அதுக்கு முந்தைய அதிகாரம் பாருங்கள். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது. என்ன சொல்ற? சத்திய வசனம் உலகமெங்கும் பரம்பி வளர்ந்து பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே பலன் தருகிறதா இருக்கிறது. கவனிச்சிக்கலாம் என்ன சொல்றாருன்றத. கொஞ்ச நாள் நிமிந்து உட்காருங்க பார்க்கலாம். நிமிந்து உட்காருங்க பார்க்கலாம். உட்காந்துட்டீங்களா? சில பேர் தூங்கிட்டே இருக்கிறீங்க. நிமிந்து உட்காருங்கன்னு சொன்னேன். இந்த பக்கம் மட்டும்தான் கேட்குறாங்க நிமிந்து உட்காந்து. இந்த பக்கம் அப்படி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லையே நான் எல்லாரும் நிமிந்து உட்காருங்க பார்க்கலாம். நீங்கள் அப்படியே சாஞ்சே தான் உட்காந்துருக்கிறீங்க. சரி, நிமிந்து உட்காருங்க பார்க்கலாம். அப்படி நிமிந்து உட்காருன்னா சாஞ்சி இல்லைங்க, கொஞ்சம் முன்னாடி வரணும். ஓகேங்களா? சரி, கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு சொல்கிறாரு? என்ன சொல்கிறாருன்னா, அந்த சுவிசேஷம் உலகமெங்கும், அதுக்கு முன்னாடி வசனம் சொல்கிறார், அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாக்கி சுவிசேஷத்தால் கேள்விப்பட்டீர்கள். சுவிசேஷம் எப்படி கேள்விப்பட்டீங்க? வசனத்தால் கேள்விப்பட்டீங்க. அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது. சொல்லுங்க, சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது. உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது. அப்ப நல்ல கவனம். உலகமெங்கும் பலன் தரக்கூடியது தேவனுடைய வார்த்தை. அது சுவிசேஷத்தின் மூலமா வந்திருக்கிறது. அது சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் தலைமையில கை வச்சிங்க. தேவனுடைய வசனம் எனக்குள் வந்திருக்கிறது, எனக்குள்ளும் வல்லமையாய் பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆமென். சிம்பிளா சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த உலகம் முழுவதுமே பரம்புவதற்கு தேவனுடைய வார்த்தை சுவிசேஷத்தின் மூலமாக வேலை செஞ்சிருக்கிறது போல இன்றைக்கும் அதே வார்த்தை நமக்கு வருகிறது என்று சொன்னால் உங்களுக்குள்ளாக உங்கள் உள்ளே இருந்து வல்லமையாக கிரியை செய்வதற்கு வந்து கொண்டே இருக்கிறது. சிருஷ்டிப்பின் வல்லமையை உருவாக்கக்கூடிய வல்லமை இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை எனக்குள் செய்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவானவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது கூட தேவனுடைய வார்த்தை கூட சொல்றாரு. எபிரேயர் 4:12. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது, கவனிச்சுக்கலாம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், சொல்லுங்க, ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். போதும், அடுத்து படிங்க. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும்
ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கவனிச்சிங்களா? என்னது? தேவனுடைய வசனமானது, வார்த்தையானது. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். புரியுதுங்களா? இந்த வசனத்துக்கு உயிர் இருக்குது. இந்த வசனத்துக்கு உயிர் இருக்குது. உயிர் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த வசனத்துக்கு இருக்குது. அப்படிதான் பாருங்க, ஒரு குடிகாரர், ஒரு போலீஸ்காரர் வேறு, அவர் அவங்க மனைவி பாருங்க ஆண்டுக்குள்ள நல்ல 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 இறை பக்தி உள்ளவங்க, நல்லா சர்ச்சுக்கு போகிறவங்க, பைபிள் படிப்பாங்க, நல்லா ஜபம் பண்ணக்கூடியவங்க. இவர் வந்து குடிகாரர் வேற, போலீஸ்காரர் வேற, தினந்தோறும் வந்து அடித்து தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார், வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பார். ஊழியக்காரங்க ஒரு டைம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த போது கூட பாரு அவ்வளவு பேசி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி வெளியே அனுப்புகிற மாதிரி. அப்போ லாஸ்ட்டாக போகும்போது அவர் சொல்கிறார், உங்கள் சாமி உண்மையான சாமியானது என்கிட்ட பேசிட்டோம், அப்புறம் நான் வரேன்னு. நான் பாருங்க, ஒரு நாள் அந்த மனுஷன் பிரச்சனை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை அப்படியே அவரோட பேச ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. என்னடா அது, என்னையை பற்றி அப்படியே போடப்பட்டிருக்குது, என்னை பற்றி அப்படியே சொல்கிறது, நான் பண்ண எல்லாத்தையுமே அப்படியே அப்பட்டமாக அப்படியே காமிக்குதே. ஆகுதான் தேவனுடைய வசனம் அவ்வளோ வல்லமை உடையது. நீ நினைக்கிறீங்களா? பேசாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த வசனம் பேசக்கூடிய வல்லமை உடையது. படிச்சு நீ எதாச்சியாக இருக்கலாம். எவ்வளோ பேர் இந்த கிடியோன் இன்டர்நேஷ்னல் மினிஸ்டர் நிறைய ஊழியம் பண்ணுறோம் சொல்லுவாங்க பாருங்கள். இந்த பைபிளை கொண்டு போய் நிறையா இந்த ரூம்லலாம், இந்த லாட்ஜி பல ரூம்லலாம் வச்சுட்டு வருவாங்களா. அந்த இடத்துல எவ்வளோ பேர் சூசைட் பண்ண போகிறவங்களாம் அந்த பைபிள் வசனத்தை படித்து மனம் திரும்பினவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சூசைட் பண்ண போனவங்க, சரி அங்கே போய் நம்ம ரூம் எடுத்து தங்கி அங்கே தற்கொலை பண்ணிக்கலான்னு போனவங்களாம் அந்த பைபிள் வச்சுட்டு, இந்த புதிய ஏற்பாடு வச்சுட்டு வருவாங்க. அதை படித்து வச்சுக்கப்பட்டவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வந்து. ஹலோ, தேவனுடைய வார்த்தை எங்கே, எப்போ, எப்படி வேணாலும் வேலை செய்யும். ஜீவனும் வல்லமை உடையது. பேசுவாரா? எஸ். அவருக்குள்ளே பேசி அவருக்குள்ளே ஒரு ஜீவனை புது மனுஷனாகவே மாறினது. நான் சொல்ல, இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை பேசக்கூடிய ஜீவன் உடையது. செத்து போய் அப்படியே ஜடம் மாதிரி உட்கார்ந்துருக்கிறது கிடையாது. நீ வெறும் புஸ்தகம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நீ கையில் வச்சிருக்க புஸ்தகம் வெறும் புஸ்தகம் நினச்சி இல்லைங்க. இது வல்லமை உடையது, உருவாக்கக்கூடிய ஆற்றல் உடையது, ஜீவனும் வல்லமையும் உடையது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கின்ற ஜீவ வார்த்தையே, ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையே. ஆகுது இதுக்கு சிரமம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம், சீக்கிரத்தில் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம், எனர்ஜியை எஃபர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்காக? இந்த வார்த்தையுடைய வல்லமை தெரியும், இந்த வார்த்தை என்ன செய்யும் தெரியும். ஆகுதான் இதை கொடுக்க வேண்டிய விதத்தில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். வந்து ஏன்? இந்த வார்த்தையினுடைய வல்லமை தெரியும், இந்த வார்த்தை என்ன செய்யும் தெரியும். பார்த்துருக்குறோம், எங்கள் வாழ்வில் பார்த்துருக்குறோம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் எவ்வளோ பேரை உருவாக்குறது என்பதெல்லாம் கேள்விப்பட்டிருக்குறோங்க. நீ சொல்கிற உங்களையும் இன்று உருவாக்கும். அதான் சொல்கிற, ஆரம்பத்தில் சொன்னது போல் பல சோதனைகள், பல போராட்டங்கள், பல கேள்விகளோடு வந்திருக்கலாம். உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையானவர் வார்த்தையின் மூலமாக இன்றைய கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பல காரியத்தை உங்களுக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு ஜீவனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஜீவனும் வல்லமை உடையதாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். புதிய ஆசீர்வாதங்களை உங்களுக்குள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஜீவனும் வல்லமை உடையதாக இருக்கின்றது. ஒன்று தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் மறைந்திருக்கவே முடியாது. உங்களை யாரும் மறைக்கவும் முடியாது, உங்களை யாரும் இல்லாமல் போகவும் செய்ய முடியாது. எவ்வளோ பேர் நம்மளை காலியாக்குவோன்னு சொன்னவங்கெல்லாம் காலியாக இருக்கிறாங்க. உலகத்தில் நடக்குதா? உலகத்தில் பார்க்குறோமா? எவ்வளோ பேர் சேலஞ்சு தொடக்க போட்டு சேலஞ்சு பண்ணவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லாமல் போயிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமென். புரியுதுங்களா? நீங்கள் இருக்கிறீங்க. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டபடியினால். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதது போல தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்களாகி நீங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகி நீங்கள் மறைந்திருக்க முடியாது. உங்களை யாரும் மறைக்கவும் முடியாது. சொல்லுங்க பக்கத்தில், உங்களை யாரும் மறைக்க முடியாதுங்க.
இப்போ கூட நீங்கள் சில இடத்துல எங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் முன்னாடி மறைஞ்சி உட்காந்து வசனத்தை கேட்டுருக்கலாம். சில பேர் எங்களை பார்க்க கூட சில பேர் தயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒரு நாள் உங்களை எல்லாத்துக்கு முன்னாடி காமிப்பார் நீங்கள் யாருன்றத. யாருன்னா இன்றைக்கி வெக்கப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் வெடிச்சிட்டு ஐயோ ஒரு பார்க்கக்கூட தகுதி இல்லையேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். உங்களை அவர் வார்த்தையை அனுப்பி தகுதியாக்கி உங்களை சூப்பராக்கி புதுசாக்கி புதிய அற்புதம் புதிய ஆசீர்வாதங்களெல்லாம் உங்கள் வாழ்வில் உருவாக்கக்கூடிய தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஆகவே உருவாக்கக்கூடிய திறனை தன்னில் தாமே உடைய கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிறபடியால் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டபடியினால் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்விலும் புதிய புதிய காரியத்தை உருவாக்குகிறவராக நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஆகவே ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிப்போம். யோவான் 1:3 நிறைய இருக்குது. ஒரு வசனம் சொல்லி முடிப்போம். 1:3 படிச்சுட்டு எழுதி செல்லுப்போம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எழுந்து நிற்போம். சகலமும் அவர் சகலமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் வார்த்தையின் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் வார்த்தை இல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானதெல்லாம் இயேசு இல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானதெல்லாம் கிறிஸ்து இல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ எல்லாம் உண்டாவதற்கு வார்த்தை தேவைப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. நல்லா புரிஞ்சு. இன்னைக்கு வரக்கூடிய நாட்களில் பல காரியங்கள் உங்கள் வாழ்வு உருவாக போகுது. அத்தனைக்கும் வார்த்தை தான். வார்த்தை இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. வார்த்தை இல்லாமல் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஐயா உங்கள் கால் வந்து வச்சுட்டு போங்க. என் கால் வைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. இல்லைங்கய்யா உங்கள் எங்கள் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எங்கள் கையை கொண்டு உங்கள் தலையில் வச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா? சர்ச்சை முடிஞ்சோடனே குப்புன்னு வருவீங்க. இப்போ ப்ரேயர் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறது நடக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? வார்த்தையால் அவராலே இல்லாமல் ஒன்றும் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஒன்றும் உண்டாக போவது கிடையாது. நான் இங்கே வந்து ஜெபம் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் சும்மா இது உங்கள் கையை எங்கள் தலைமையில் வைங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. சொல்லுங்கள், இந்த கையில் ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள், எங்கே பார்த்து சொல்லுங்கள், அவர் கையில் ஒன்றும் இல்லை. ஹலோ, இந்த கையில் ஏதாவது இருக்குதா? ஏதாவது ஒளி வருதா? ஏதாவது மைகை வச்சுருக்கிறோமா? சொல்லுங்கள், அது சொல்லுங்கள் எம்டி ஹேண்டுங்க. சொல்லுங்கள், இது எம்டி ஹேண்டு. எம்டி ஹேண்டை எம்டி ஹெட்டில் வச்ச ஒரு பிரிவும் கிடையவே கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு ஊழியம் பண்ண முடியவே முடியாது. நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அவரால் இல்லாமல் வேறு ஒன்று உருவாகவில்லை. அவர் இல்லாமல் ஒன்று உருவாகவில்லை. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஒன்று உருவாகவில்லை. அதுதான் பாருங்கள், எங்கள் சும்மா வந்து அவங்க சில பேர்லாம் பாருங்கள், அவங்க ஏன் கையை வச்சு ஜெபம் பண்ணல? எங்கள் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணால் அது நடக்கும் இல்லை? கை வச்சு அது நீங்கள் அப்படியே நான் விசுவாசிக்க ஆரம்பித்தா அது பாரம்பரியமாக போயிடும். அது சடங்கு சம்பிரதாயமாக போயிடும். திரும்ப சொல்கிறேன், எங்கள் கையை கொண்டு வந்து உங்கள் தலை மேலே கை வைக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. பக்கத்து சொல்லுங்கள். ஏங்க அவங்க கையை கொண்டு வந்து நம்ம தலை மேலே வச்சா ஒன்றும் நடக்காதான். புரியுதா? ஆனால் இந்த வார்த்தை இந்த தலைக்குள்ளே போச்சுன்னா எல்லாம் நடக்கும். நான் கேட்குறேன், எங்கள் கை உங்கள் தலை மேலே போகணுமா, இல்லை இந்த வார்த்தையினுடைய வசனம் வல்லமை உங்கள் தலைக்குள்ளே போகணுமா? அப்போ சொல்லுங்கள், என் கைக்கு வல்லமை இருக்குதா இல்லை வார்த்தைக்கு வல்லமை இருக்குதா? அப்போ நீங்கள் எதை எதிர்பார்க்கணும்? ஆமாம், இப்போ நிறைய இது கொடுத்துருக்குறோம். அப்படியே வாங்கிட்டு முடிச்சுன்னு ஏசுராஜாக்கு ஜெய போட்டுன்னு அப்படியே போயிடணும். புரியுதுங்களா? ஏன்? எங்கள் கையில் ஒன்றும் கிடையாது, எல்லாமே வார்த்தையில் இருக்குது. அதை பெற்றுக்கொண்டோங்க.
அதை காட்டி நான் கேட்க, இந்த கையில் உங்களுக்கு எதாவது பண்ண போதா, இது உங்களுக்கு பண்ண போதா? இது பண்ண போகுது. நான் இந்த கையை விட இந்த வார்த்தை பண்ண போகிறது அதிகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த வார்த்தை பண்ண போகிறது அதிகம்? அது போதுங்க உங்களுக்கு. முடிஞ்சோன்னு எங்கள்கிட்ட வந்து நின்று ப்ரே பண்ண வேண்டிய அவசியம்லாம் வரவே வராது. சில நேரத்தில் பாருங்கள், உங்கள் வசனமே தெரியாத ஆட்களுக்கு ஐயா உங்களுக்கு ஒன்றும் தெரியல, அப்படிப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எங்களுக்கு ஒன்றும் தெரில, வசனம் தெரில, வசனத்தை குறித்த ஒரு அறிவு இல்லை, அப்படிப்பட்டவங்க வந்து ஜெபமெண்ட் போகலாம். அன்றைக்கி ஜெபமெண்ட் எல்லாருமே நாங்கள் எந்த லிஸ்ட்டில் எடுத்துக்குவோம்? ஹலோ, நீங்கள் எல்லோரும் வந்து ஜெபமெண்ட் போனீங்கன்னா உங்களை எந்த லிஸ்ட்டில் வச்சுக்குவோம்? என்னங்க உங்கள் யாருக்கு ஜெபம் பண்ணலாம்? வசனத்தை நம்பலை, வசனத்தை உள்ளே போகல, வசனத்தை போய் தெரியாத ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் தெரிஞ்ச சில பேர் தெரிஞ்சவங்க கூட முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களை எந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம்? நான் சில இடத்துல அப்படியே எடுத்து என்ன பண்ணுறது, இன்னும் உள்ளே போகல, இன்னும் மறந்துருமுன்னு போ, என்னைக்காக ஒரு நாள் மறந்துருப்புவாங்க. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக வருவார்கள். ஆமென். பக்கத்தில் புரிஞ்சான்னு கேளுங்க. சகலமும் அவராலே உண்டானது, அவர் அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. சகலமும் வார்த்தையால் உண்டானது, வார்த்தை இல்லாமல் ஒன்றும் உண்டாகவே உண்டாகாது. வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சிருஷ்டிக்கக்கூடிய வார்த்தை எங்களுக்குள் வைத்திருக்கிறதற்காக செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மரியாள் அம்மா, உங்களுடைய வசனத்தை உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுது என்று சொன்னது போல இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதும் என்ற அந்த மனநிலைக்குள்ளாக வரட்டும். ஆண்டவரே, எங்கள் கையை எங்கள் காலையை எதிர்பார்த்தல்ல, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக உருவாவதாக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு ஊழியம் செய்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை முன்னிறுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசுகிற நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையினுடைய வல்லமை, வார்த்தையினுடைய ஜீவன், வார்த்தையினுடைய தன்மை எங்களுக்கு போதித்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற தேவ வார்த்தையே, அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக சும்மா இல்லை, அது பயங்கரமாக வேலை செய்வதற்காண்டி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலே வாழ்க்கையில வேலை செய்யட்டும், அநேக காரியத்தை உருவாக்கி தரட்டும், இல்லாத எல்லா காரியத்தையும் உருவாக்கி தரக்கூடிய அந்த ஆற்றல் உள்ள வசனத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த வார்த்தையினால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் எல்லாம் வரட்டும், உருவாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.